வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்லேர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அன்பாக்சிங் வீடியோ. ஆமாங்க, டின்னா பாக்ஸாக மூட்டை மூட்டையாக இன்றைக்கி காமிச்சிருந்தோம். இன்றைக்கி அதில் ஒரு ஐட்டத்தை இப்போ அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறாங்க. அட்டைப்பெட்டியில் வந்தது. அட்டைப்பெட்டியில் என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த ஐட்டங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அட்டைப்பெட்டியில் என்ன வந்திருக்கிறது மேடம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க, பார்க்கலாம். சேனல் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்டைப்பெட்டி அப்படின்னாலே கிளேபாட் ஐட்டங்கள் தான் வந்திருக்கும். வெளியில் அப்படி மேடம் ஒன்றுன்னா பேப்பர்லாம் விரித்து எடுத்து வைக்கிறாங்க. 1 2 அடுத்தது 3 தூக்க முடியல போல ஒத்த கைட்டு 4 பார்சல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அடுத்தது 5 அடுத்தது 6 அடுத்தது 6 6க்கு அப்புறம் 7 தான் வரும். 7 இல்லை உள்ள இல்லை வெளியே தள்ளி வச்சுருங்க. அடுத்தது எடுத்து வைங்க மேடம். அடுத்ததை ஓப்பன் பண்ணுறாங்க. கிளேபாட் ஐட்டங்கள் தான். அடுத்தது எடுத்து வைக்கிறாங்க. 6க்கு அப்புறம் 7 அதுக்கப்புறமா 8 பார்சல் பெருசாக இருக்குது போல, அப்படி இழுத்தாலே வரமாட்டேங்குது. 9ஆம் நம்பர் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து 10 பார்சல் பெருசாக இருக்குது. 11 12 சீக்கிரம் வாங்கோ. சொன்னோன்னு வேகமாக எடுத்து வைக்காங்க பாருங்க. 12 முடிஞ்சது. இன்னும் ஒரு பாக்ஸ், அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேடம் எடுத்து வைங்க, சீக்கிரமாக எடுத்து வைங்கோ, லேட்டாக தான் எல்லாத்துக்கும். எடுத்து வச்சு காட்டுங்க. இந்த பாக்ஸ் எப்படி போட்டிருக்காங்க. பாக்ஸு இன்னும் குண்டக்க போட்டு வச்சுருக்காங்க. எடுக்க பார்சலும் பெரிய பார்சலாக இருக்குது. எடுக்க வரமாட்டேங்குது பாருங்க. மேடமா என்னன்னு பார்த்துருவோம் இன்றைக்கி. எடுங்க. எடுத்து விடுங்க. அப்படிதான் 2 கைட்டம் அப். அப்படிதான் போச்சு. முடியல போலையே. இழுங்க. கத்திரிக்கோல் எடுத்து வந்து கட் பண்ணிட்டாங்க. சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்படி தான், அப்படி கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக சொல்கிறாங்க எனக்கு. நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளதையும் எடுத்து வைப்பாங்க. ஆனால் பார்சல் எல்லாமே பெரிய பார்சலாக வந்திருக்கு. ஐட்டம் வந்து நிறையா வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த சைடும் கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியது இருக்குது. பாக்ஸ் நல்லா டைட்டாக போட்டிருக்கிறாங்க. நம்ம அன்பாக்சிங்கும் இப்படி தான் இருக்கும். நம்ம கஸ்டமர்கள் நம்மளுமே டேப் பயங்கரமாக சுற்றி தான் அனுப்புவோம். நம்ம பேக்கிங் வீடியோ அன்பாக்சிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்பா சரியான வெயிட்டாக இருக்க பார்சல். இந்த ஹைட்டு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், மற்ற இதை விட பெருசாக இருக்குது. இதில் 1 2 பார்சல் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 3 4 பார்சல் தான் இருக்குது இதில். பார்த்தீங்களா, மற்ற இதில் 6 இருந்துச்சு, இதில் 4 தான் இருக்குது. அதனால தான் பார்சலும் வெயிட்டாக தெரிஞ்சிருக்கு. சூப்பர், எடுத்து வச்சாச்சு. உள்ளே ஒன்றுமில்லை. மஞ்சள் கலர் பளீருன்னு இருக்குதுங்க உள்ளே எடுத்து வைப்பாங்க. இனிமேல் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க மேடம். கட் பண்ணிட்டாங்களா? ஓகே. என்ன வந்திருக்குது, எப்படி வந்திருக்குது அதை பார்ப்போம். மேடம் காட்டுங்க மேடம், என்ன வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பபுள் ட்ராப்பிங் சுற்றினாலும் சரி, இல்லை இரும்பு கவருக்குள்ளே வச்சாலும் சரி, இப்படி தான் வரும் போல் எல்லாமே. கட் பண்ணுங்கள் குயிக். உள்ளே என்ன வந்திருக்குது என்னடா சல்லியாக நொறுக்கியிருக்கீங்க அப்பா. உண்டியல். அந்த உண்டியலை தான் உடச்சிருக்காங்க. உள்ளே துட்டு இருக்குன்னு உடச்சிருப்பாங்களே ஒரு வேலை.
எவ்வளோ பேக்கிங் போட்டிருக்கோம், உடைக்க முடியுமா? மேலேருந்து கீழே போட்டிருக்காங்க டொம்முன்னு பார்சலை, அதனால தான் அப்படி உடஞ்சி வந்திருக்கு. பரவாயில்ல, டொம்முன்னு போடாட்டா லேசாக டம்முன்னு போட்டிருக்காங்க, உடஞ்சி வந்திருக்குது. உண்டியல் ஐட்டங்கள் வந்திருக்குது. எடுத்து வைங்க மேடம், அடுத்தது என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். நீங்களும் வாங்கன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து 2வது ஐட்டம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2வது வந்திருக்கிறது முறுக்கு ரோல். முறுக்கு ரோல் பார்க்குறதுக்கு முறுக்கு நல்லா தான் இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முறுக்கு ரோல் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். நல்லா இருக்குது, முறுக்கு ரோல் நல்லா வந்திருக்கு. அதுலேயும் கொஞ்சம் உடஞ்சி தான் வந்திருக்கு போலங்க. ஆமாம், இது எல்லாமே மண் ஐட்டம் தானே, அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு அது எவ்வளோ தான் தாங்கும். கொஞ்சம் கீழே போட்டாலும் கை தவிர நம்ம சாதாரண குச்சி பாக்ஸே கீழே டம்முன்னு போட்டோம்னா உடஞ்சிரும். அப்படிங்கும்போது இவ்வளோ வெயிட்டோட நம்ம வரும்போது கண்டிப்பாக உடைச்சல்கள் வரதான் செய்யும். நம்ம தங்கச்சிகள், நம்ம வாங்குற கஸ்டமர்கள்லாம் சொல்லுவாங்க, அது உடஞ்சி தானே வரும், அது ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க நிறைய பேர். ஒரு சிலர் தான் ரொம்ப உடஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்க, சார் இந்த தடவை ரொம்ப உடஞ்சிருச்சு சார் அப்படிம்பாங்க. அடுத்து நம்ம அதில் கொரியர்காரங்கிட்ட சொல்லுவோம், ஏன்னா போன விட ரொம்ப உடஞ்சி வந்திருக்குன்னாங்க, கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுப்போம் திருநெல்வேலியில், அவங்க இன்னொரு ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதை பேக் பண்ணி நீங்கள் இந்த வேன்லாம் பார்த்துருக்கலாம், டிடிடிசி வேன் பார்க்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்கே வேன் பார்க்கலாம். நீங்கள் போஸ்டல் அஞ்சல் துறை வேன் சொல்லி சிவப்பு கலரில் இருக்கும், அதெல்லாம் அப்படி பார்சலை உள்ளே போட்டு போட்டு கெட்டி கெட்டி தான் கொண்டு வருவாங்க. அதனால் நம்ம அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது வேலை. ஒரு நாளைக்கு 30 பார்சலாக போட்டு ஒரு 10 பண்டில் போட வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்கள என்ன சொல்ல, நம்ம கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான், அந்த அளவு தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி அது அந்த மாதிரி தான் வரும். அடுத்தது கொஞ்சம் உடையாமல் வந்திருக்குது. கட் பண்ணுங்க மேடம், கட் பண்ணிவிட்டு காட்டுங்க மேடம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறாங்க. வாவ், பரவாயில்ல, கொஞ்சம் உடஞ்சிருக்கு, இருந்தாலும் இதெல்லாம் நம்ம நக்குமத் காம்போ கொடுப்போம் இல்லையா, காம்போவில் அந்த பீஸ் சொல்லுவோம் இல்லையா, கிளே பாட் புரோக்கன் சோப்போன்னு சொல்லி, அதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவாங்க நம்ம மேடம். நீங்கள் நக்குமத் காம்போ 16 ஐட்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, 16 ஐட்டங்கள் நக்குமத் காம்போவில் வாங்குவீங்க. நான் ரோஸ்டட், ஆஃப் ரோஸ்டட், ஃபுல் ரோஸ்டட், பட்டர் கிரே, நான் ரோஸ்டட், பட்டர் கிரே ரோஸ்டட், ட்ரை ஃப்ரூட், முல்தானி மிட்டி, பஞ்சாபி மிட்டி, ரெட் காடி, ஒயிட் காடி, ஆல்மோண்ட் நக்குமத், பிளாக் ஹால், அதே மாதிரி 15 ஐட்டம் வாங்குவீங்க. அதில் கிளே பாட் புரோக்கன்ஸ் வரும்போது இந்த புரோக்கன்ஸை மேடம் ஒரு பீஸ் வச்சு கொடுத்துருவாங்க. ஐட்டங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். ஷவர்மா வந்துருச்சு, உள்ளே ஷவர்மா வந்துருச்சு. என்கிட்ட வாட்ஸ்அப் கிடையாது, நான் இன்னொருத்தவங்க ஃப்ரெண்டு ஃபோனில் தான் பார்த்தேன் அப்படின்னீங்கனாக்க, நீங்கள் பட்டன் ஃபோன் தான் இருக்குன்னா கால் பண்ணி பேசுங்க என்கிட்ட, நான் தான் ஃபோன் அட்டென்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரிஞ்ச வரைக்கும் பெயர்கள் சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிட்டு ரேட்டு சொல்கிறேன். ஓகே அப்படின்னாக்கா கூகுள் பே நம்பர் உங்களுக்கு ஆர்டினரி எஸ்எம்எஸ்லனாலும் அனுப்பித்தரேன். உங்களுக்கு எழுத சிரமப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டினரி எஸ்எம்எஸ் எழுதி தரேன். நீங்கள் அந்த எஸ்எம்எஸை கொண்டு போய் அப்படியே கடைக்காரங்கிட்ட ரீசார்ஜ் பண்ணுற கடைகள், இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார்ட்டையாவது கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பணம் அனுப்பிட்டு திரும்ப கால் பண்ணி பணம் வந்துருச்சான்னு கேட்டுட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அனுப்பி கொடுத்துடலாம். திருநெல்வேலியிலேருந்து அனுப்புவோம். அல்வா சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம பார்த்துருக்கலாம். நீங்கள் அல்வா வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அல்வாலாம் 1 கிலோ அந்த மாதிரி அனுப்பலாம் உங்களுக்கு. ரொம்ப பெருசாக நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கிலோ அல்வா 250 கிராம் பாக்கெட் 4 பாக்கெட் வரும் உங்களுக்கு. ஆர்டர் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஷவர்மாக்கு டேமேஜ் அதிகமாக இருக்கே. ஓகே, நம்ம நக்மத் காம்போ வாங்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். எதா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதிலேருந்து நம்ம அடுத்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணி கொண்டு போய்க்கிடுவாங்க நம்ம மேடம், நம்ம கஸ்டமர்களுக்காக. கிளே பாட் ஐட்டங்கள் மொத்தமும் வந்திருக்குது, மேடம் காமிச்சிருக்கிறாங்க. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. இன்னும் ஒரு பார்சல் இருக்கா, நான் அதுக்குன்னு கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டேன். அதில் என்ன இருக்குது, அதில் முறுக்கு ரோல் தாம்மா இருக்குது, முறுக்கு ரோல் தான் வச்சுருக்குறாங்க அதுலேயுமே. முறுக்கு ரோல் வந்து முந்தி கைட்டு சுற்றி வந்தது, இப்போ வந்து மிஷின் கட்டிங் சொல்லி சொன்னாங்க. மிஷின் கட்டிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் உடையிறது வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்ன இருந்தாலும் கைட்டு நம்ம செய்கிற வேலைகள் வந்து நல்ல தரமாக இருக்கும். மிஷினரியில் கொடுத்து வாங்குறது வந்து அந்தளவு இருக்காது.
அது எல்லாத்துக்குமே பொருந்தும். சமையலாகட்டும், எதா இருக்கட்டும். எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வைக்கிறத விட விறகு அடுப்புல வச்சா அவ்வளோ சூப்பரா இருக்கும்பாங்க. டேஸ்ட்டு எல்லாமே. அதனால இது வந்து இப்ப மிஷின் கட்டிங்ல வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்குறதுக்கு யூனிஃபார்மா ஒண்ணு போல இருக்கும். ஆனா உடைஞ்சு தான் வருது. ஐட்டங்கள் வந்துருச்சு. தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோக்கள் வருது. மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டேக் கேர்.